ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகக்கூடிய NH ரோட்டில் பேரண்டப்பள்ளி என்ற இடத்துல, அதாவது 8 கிலோமீட்டர் அப்பால் நடக்கக்கூடிய அவுட்டர் ரிங் ரோடுடைய வேலையை தான் அங்கே பார்த்துட்ருக்கீங்க. இது ஆக்சுவலாக வந்து ப்ராஜெக்ட் வந்து பெங்களூருனுடைய ப்ராஜெக்ட், அதாவது பெங்களூர் சேட்டலைட் டவுன் அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டோடு தான் இணைஞ்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோடு அமைக்கிறதுக்காக ஒரு வனப்பகுதியில் வந்து இந்த பாறைகள் எல்லாம் வெட்டி எடுத்து ரோடு அமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கிறத தான் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து சர்வீஸ் ரோடு. இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெயின் ரோடே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 அடி இருக்கும், எப்படி போயிட்டோம் அந்த அளவுக்கு இருக்கு. இது ஒரு வே. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வே. மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது சர்வீஸ் ரோடு. அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரோட்வேஸ். ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து கர்நாடகா தான் மாநிலம் வந்து மத்திய அரசோடு இணைஞ்சி 204 கிலோமீட்டர், அதாவது பெங்களூர் சிட்டியிலேருந்து அவுட்டரில் ஒரு 12 கிலோமீட்டர்லேயே பெங்களூர் சிட்டி வந்துட்டு வெளியில் போகக்கூடிய வாகனங்கள் வந்து அவுட்டர்லேயே திருப்பி விடுற மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கான அப்ரூவல் வந்து 2019 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து திட்டப்பணிகள் மேற்கொள்ளும் போது தமிழ்நாடு அரசும் வந்து கர்நாடக அரசோடு இணைஞ்சு பேசி நாங்களும் வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒசூர் வந்து டிராஃபிக்கில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடமா இருக்குது. அதனால் வந்து ஒசூர் சுற்றி வந்து ஒரு அவுட்டர் ரிங் ரோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி அவுட்டர் ரிங் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆனைக்கல், அத்திப்பள்ளி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜாபுரம், ஒசகோட்டா அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கிழவர்பள்ளி டேம், அப்புறம் பார்த்து இந்த பக்கம் பேரண்டப்பள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தொரப்பள்ளி ரூட்டாக பைரமங்கலம் எல்லாம் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளியில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அந்த அவுட்டர் ரிங் ரோடு 21 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோடு நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த தடுப்பு சுவருக்கு அந்த பக்கம் போகிறது சர்வீஸ் ரோடு. கூடிய அளவுக்கு வந்து ஒரு ரோடும் அடுத்த ரோடும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அந்த பக்கம் வந்து தடுப்பு சுவருக்கு அந்த பக்கம் வந்து சர்வீஸ் ரோடு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வாகன நெருக்கடி வந்து இல்லாமல் அவுட்டர்லேயே வந்து அதாவது பெங்களூர் சிட்டி இந்த பக்கம் வந்து ஒசகோட்டா அந்த மாதிரி போகிறவங்க எல்லாமே வந்து இங்கேயே பிரிஞ்சிடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஜங்ஷன் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேம்பாலங்களெல்லாம் அமைச்சிட்ருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லீஃப் வடிவத்தில் அமைக்க போகிறாங்க. அந்த லீஃப் வடிவத்தில் அமைக்கும்போது எங்கிருந்து வந்தாலும் எந்த பக்கம் போகணுன்றதை பிரித்து விடக்கூடிய ஒரு மேம்பாலம் தான் அது.